அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே 2 பசங்க பீர் வாங்கறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. அப்பன்னு பார்த்து 2 கொலைக்காரங்க கன்னோட கடைக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, தைரியமா முன்னாடி போய் நின்று அதில் ஒருத்தனோட கன்னே பிடுங்கிடுறாரு. இதை பார்த்த உடனே கூட இருந்த இன்னொருத்தர் உடனே ஹீரோவை சுட்டுறான். எல்லாரும் ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்க புல்லட் மட்டும் உடஞ்சி செத்தறிடுது. பட் நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே ஆகலை. இதை பார்த்து நம்ம 2 பசங்களும் பயங்கரமாக குஷியாயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை கன்னை 2 பேர்த்துக்கிட்டையும் கொடுத்து அவனை சுட சொல்கிறான். பட் அவங்க எவ்வளோதான் சுட்டாலும் ஹீரோக்கு ஒன்றுமே ஆகலை. உடனே கூட இருந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த பவர் இவன் போட்டிருக்க சூட்னால வந்ததா இல்லை நேச்சுரலாகவே இவன் பாடியிலேருந்து வந்ததான்னு. உடனே அதை கண்டுபிடிக்க அவன் ஒரு ஐடியா பண்ணுறான். கொலைக்காரங்க பக்கம் திரும்பி முடிஞ்சால் என் ஃப்ரெண்டை மூஞ்சில சுடுங்கடா அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், அடுத்த செகண்டே அவங்களும் சுட ஆரம்பிச்சிடுறாங்க. பட் மறுபடியும் புல்லட் தான் செத்துறது. ஹீரோவுக்கு ஒன்றுமே ஆகலை. அப்போ தான் தெரிய வருது, இந்த பவர் சூட்னால மட்டும் இல்லை, இவன் பாடியே நேச்சுரலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்னு. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோ 2 வில்லன்களையும் பொழந்துடுறான்.